இந்த சின்ன கண்ட்ரி மால்டா மேலே செகண்ட் வேர்ல்டு வரப்போ குண்டு போட்டிருக்காங்க. இந்த சர்ச் மேலே போட்ட குண்டு உள்ளே போயிட்டு வெடிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சை பற்றியும் அங்கே நடந்த விஷயத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். உங்களோட சேஃப்டிக்காக என்ன பண்ணாங்கன்றதையும் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரியோட அதிசயமான ஒரு சர்ச்சை பற்றி தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச் மேலே செகண்ட் வேர்ல்டு வரப்போ ஒரு குண்டு போட்டிருக்காங்க. அந்த குண்டு போட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்லுறேன் வாங்க. கைஸ், வித்தியாசமான பயணமும் உண்மையான தகவலையும் தாங்க சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இடம் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுங்க. நீங்கள் இங்கே வந்தால் இந்த இடத்த எப்படி ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் வேர்ல்டு வரப்போ அவங்க எங்கே சேஃப்டிக்காக ஸ்டே பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கைஸ், முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை ஆச்சரியப்படுற விஷயத்த ஃபஸ்ட் டைம் சொல்ல போகிறேன். இந்த வேர்ல்டில் வேறு எங்கேயும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. என்னென்னு கேட்குறீங்களா? செகண்ட் வேர்ல்டு வரப்போ சர்ச் மேலே குண்டு போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இந்த சர்ச்சில் ப்ரே பண்ணிவிட்டு இருந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது, இந்த சர்ச்சு மேலே விழுந்த குண்டு உள்ளே போயிட்டு வெடிக்கவே இல்லைங்க. இப்போ இந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸில் இருக்கும் கைஸ். ஸோ உங்களுக்கு அப்படியே நான் போர்டை காமிக்கிறேன் பாருங்கள். என்ட்ரி ஃபீஸ் 5 யூரோன்னு போட்டிருக்காங்க. இது எப்படி நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போனதுமே நமக்கு உள்ளே என்ட்ரி இருக்கும். ஸோ என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம எப்படி ஃப்ரீயாக பார்க்கணுன்னா, இந்த கண்ட்ரியில் யார் ஒர்க் பர்மிட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ, டெம்ப்ரவரி ரெசிடென்சியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ தாங்க. அதாவது வேறு யாராச்சும் வெளியூர்லேருந்து டூரிஸ்ட்டாக வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 யூரோ சார்ஜ் பண்ணுவாங்க. இதோட டைமிங் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். மண்டே டு ஃப்ரைடே 9:30 to 4:30 வரைக்கும் இருக்குங்க. இல்லைனா 5:30 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி சண்டே சாட்டர்டேன்னு பார்த்திங்கன்னா அதோட டைம் ஷெட்யூலே டிஃப்ரென்ஸுங்க. ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். சாட்டர்டே 9:30 to 4:30 வரைக்கும் இருக்குங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் போனால் நமக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்குங்களா, இன்னர் கேலரி ஆஃப் தி டோம். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகலாம் வாங்க. இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த சர்ச்சோட மேல் பகுதி தாங்க. அதாவது எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் அந்த மேல் பகுதியை கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெனோவேஷன் மீன்ஸ் இப்போ கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்றதுனால ஸோ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் அப்படியே கட்டியிருக்காங்க. இங்கே கீழே எல்லாம் சேர் பாருங்கள். இந்த சர்ச்சை உலகத்தோட மிக பெரிய, அதாவது 3வது மிகப்பெரிய சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்த கோபால் கீழே இறங்குறாரு. ஸோ எனக்கு கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால சர்ச்சை ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய பேர் வருவாங்க விசிட்டிங்களுக்கு, ஃபாரினர்ஸ் அப்படின்றதுனால பண்ணிகிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்குன்னு ரொம்ப பெரிய வரலாறு இருக்குங்க. அதாவது இந்த சர்ச்சை எப்போ கட்டினாங்கன்னா 1833 கட்ட ஸ்டார்ட் பண்ணி 1860 கட்டி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சில் பார்த்த நம்ம ஆளுங்க ஒரு சில விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் ஆளுங்களோட பேர். அதே மாதிரி இங்கேயும் கீழே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்று. ஸோ அதே மாதிரி இடியட்ஸு, அப்ராடு இதெல்லாம் கூட இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே வந்தாலும் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்கிறாங்க. இதுதாங்க இந்த சர்ச்சோட வெளிப்புற தோற்றம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து அப்படியே நம்ம கீழே இறங்க போகிறோம். இந்த பக்கம் ஒரு மணிகுண்டு இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு மணிகுண்டு இருக்குது. அப்படியே பார்த்தோன்னா நம்ம ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போக போகிறோம். இங்கேருந்து கீழே இறங்கும்போது சைடில் ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க, கோட் அப்படின்ட்டு. இதில் நம்ம மதர் தெரேசாவோட கோட் இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வி ஃபியர் தி ஃப்யூச்சர் பிகாஸ் வி ஆர் வேஸ்டிங் டுடே. மதர் தெரேசான்ட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
கல்கட்டா அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்ஸு பெண்டுலேயுமே இது இருக்குங்க. இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. எஸ், செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது 1942ல் சுமார் கிட்டத்தட்ட இந்த சர்ச்சில் வந்து 300 பேர் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து ஜெர்மன் ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சர்ச் மேலே குண்டு போட்டிருக்காங்க. விழுந்த குண்டு வெடிக்கவே இல்லை. உள்ளே இருந்தவங்களுக்கு யாருக்குமே எதுவும் ஆகலை வேற. அதனால் இவங்களோட பிலீவ் என்ன அப்படின்னா, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றினாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த சர்ச்சுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, மிராக்கிள் சர்ச்சு அப்படின்ட்டு. இப்போ வரைக்குமே அதை வச்சு தாங்க கூப்பிடுவாங்க. இந்த கண்ட்ரிக்கு நிறைய பேர் டூரிஸ்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ச்சை வந்து விசிட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சர்ச்சோட கலை நயத்தையும் அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற குவி மாடத்தையுமே பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா மேலே, இதை தாங்க. எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் அப்படியே வந்து இருக்குங்க. அதுவும் இப்போ வரைக்குமே இங்கே இருக்கிற ஆர்ச்சியும் பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. சேம் கலரு, யூனிக்காகவும் இந்த இடத்த வந்து ப்ரெசன்டபுளாக வச்சுருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த போர்டில் பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சர்ச்சோட ப்ளூ பிரிண்ட்டும் இது தாங்க, எங்கே என்ன இருக்குது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இந்த சர்ச்சில் இப்போ இந்த வெடிக்காத குண்டு வந்து இருக்குதுங்க. அதையும் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். இங்கே பாருங்கள், இந்த சேர்ஸ் எல்லாமே எவ்வளோ ஆர்கனைஸ்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேம்ப் வந்து இந்த டாப் வரைக்கும் அப்படியே மேலே போகுதுங்க. சிங்கிள் இதில் அப்படியே நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எப்படி இருக்க பாருங்க. அடுத்ததாக பார்த்தா மேரி மாதாவோட ஃபோட்டோ இருக்குங்க. ஸோ அதை இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மியூசியம் பாம். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பாம் விழுந்த இடம் அப்படின்ட்டு, அது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சோட மினியேச்சர் எப்படி இருக்குது பாருங்கள். மால்டாவோட ஹெரிட்டேஜ் காயின் இருக்குது. அதுக்கப்புறமா அதோட ப்ளூ பிரிண்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. ஸோ யாராச்சும் இப்போ விசிட்டிங் போனாங்க அப்படின்னா நம்ம இதெல்லாமே பார்க்கலாங்க. இதில் தெரியுதுங்களா எப்படி கார்னரில் எல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. அதே மாதிரி சென்டர் பிளேஸில் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாமே டிஸ்பிளே பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. இது தாங்க இந்த சர்ச்சோட அவுட்லுக்கு. ஸோ இது கார்னர், இது அந்த சர்ச்சோட ஓவர் வியூ மினியேச்சர் மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தாங்க இந்த பாம் விழுந்த இடத்தோட வீடியோ. அந்த வீடியோ தாங்க பாம் விழுந்ததுக்கு உண்டான ரெஃபரன்ஸு. இப்போ இது தாங்க அந்த பாம். என்னடா பாமா அப்படியே வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஸோ யாரும் பயப்பட வேணாங்க. அது வந்து ஒரு டூப்ளிகேட் தான். ஸோ விழுந்த பாமோட வெயிட்டுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 500 கிலோ. ஓகேங்களா? அந்த விழுந்த பாமை வந்து அவங்க டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு.
ஸோ இது வந்து அதோட ரெப்ளிகா தான், ஓகேங்களா? அதோட டூப்ளிகேட் தான் பண்ணி இங்கே வச்சுருக்காங்களே. ஸோ பொதுமக்கள் பார்வைக்காக. உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த கண்ட்ரியில் ஏன் போட்டாங்கன்ட்டு ஒரு டவுட் வரலாம். ஏன் போட்டாங்க அப்படின்ற ரீசனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த கண்ட்ரியில் இங்கிலாண்டோட ஆட்சி நடந்துட்டு இருந்திருக்கு. அதனால தாங்க ஜெர்மனும் அதுக்கப்புறமா வந்து இட்டாலியும் ஃப்ளைட்டில் வந்து பாம்பு போட்டிருக்காங்க கைஸ். அந்த டைமில் ஈவினிங் டைமில் அதுவும் ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட 300 பேர். பட் அதிர்ஷ்டவசமாக யாருக்குமே எதுவும் ஆகலைங்க. கைஸ், நான் உங்களுக்கு அடுத்ததாக காமிக்க போகிறது செகண்ட் வேர்ல்டு வாரோட ஷெல்டர் தாங்க. ஸோ இங்கே பாம் எல்லாம் விழும்போது மக்கள் வந்து எங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்றத தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்படியே வாங்க நடந்து முன்னாடி போகலாம். நமக்கு முன்னாடி ஒரு சப்வே இருக்குது பார்த்தீங்களா, அதில் தாங்க நம்ம போக போகிறோம். அங்கே போகும்போதே பார்த்தீங்களா ஹேர் ரைட் ஷெல்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கீழே நடந்து போகும்போது கொஞ்சம் பார்த்து தாங்க நடந்து போகணும். ஏன்னா இது கொஞ்சம் ஜர்க்கியாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஷெல்டர்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இங்கே செகண்ட் வேர்ல்டு வார் நடந்ததுக்கு உண்டான எவிடன்ஸு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க கைஸ். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே போகும்போது லெஃப்ட் சைடில் எல்லாமே இமேஜஸாக வச்சுருப்பாங்க, ரைட் சைடில் எல்லாமே திங்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதையுமே பார்க்கலாம். ஸோ அப்படியே பாருங்கள், இங்கே மால்டா இன் வேர்ல்டு வார் 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ஹிஸ்ட்ரியுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இமேஜஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் பாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இதில் எல்லாமே ரைட் சைடில் எல்லாமே வந்து திங்ஸு, அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. கோடாரி, அதுக்கப்புறமா கடப்பாரை, அதுக்கப்புறமா உளி எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே ஒவ்வொரு செட் ஆஃப் திங்ஸை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்காக இங்கே பாருங்கள் ஃபில்டரு, அதுக்கப்புறமா வந்து ரம்பம், அதுக்கப்புறமா வந்து நிறைய திங்ஸை வச்சுருக்காங்க. அப்படியே கீழே பாருங்கள் பக்கெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளி, அதுக்கப்புறமா வந்து சாவி வச்சுருக்காங்க கைஸ். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பூட்டு மாதிரி இருக்குது, அந்த காலத்தோடது, அதையும் பாருங்கள். அப்படியே நீங்கள் வந்து கீழே பார்க்கலாம் வாங்க. கீழே பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேட் மாதிரி இருக்குது, சுற்றி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டவ் இருக்குது, ஸ்டவ்வுக்கு கெரோசின் இருக்குது, அதுக்கப்புறமா சிசர் இருக்குது, ஹாமர் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ண திங்ஸு லைக் டிஸ்பிளேக்காக மட்டுமே வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு அடியிலையுமே வந்து ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இது வந்து என்னென்னா மக்கள் பார்வைக்கு கொஞ்சமாக காமிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இது வந்து ஆச்சரியங்க, என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக. ஆணி இருக்குங்களா, அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பக்கத்தில். அதுக்கப்புறமா வந்து ஷைன் பண்ணுறதுக்காக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா டைலரிங் ரிலேட்டடாக என்னென்ன திங்ஸோ அதெல்லாமே வச்சுருக்காங்க. கவுன் இருக்குது, அதுக்கப்புறமா அயரன் பாக்ஸ் இருக்குது, டைலரிங் மிஷின் இருக்குது, சிசர் இருக்குது. ஸோ த்ரெட் இருக்குது பாருங்கள் மேலே. ஸோ இன்கேஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு அவங்களே அவங்களோட கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிப்பாங்க போல். அயரன் பாக்ஸ் பார்த்திங்களா, மேபி ஒரு டைலராக இருப்பார் போல். பக்கத்துலேயே கவுன் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு சாம்பிளுக்காக. அதுக்கு பக்கத்தில் பார்க்கும்போது கேப் இருக்குது, சம் ஓவர் கோட் இருக்குது. இந்த பக்கெட்டு, ஒரு சின்ன வாளி, அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஹரிக்கன் விளக்கு. இந்த செட்டப் பாருங்கள், பார்பருக்கு உண்டான செட்டப்புங்க, ஃபுல் செட்டப்பு. மிரரு, அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் டவலு, கீழே பார்த்தீங்கன்னா ஷேவிங் செட்டு எல்லாமே வச்சுருக்காங்க, ப்ரஷ்ஷு அதுன்னுட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்க போது பாருங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட்
போஸ்ட்டு ஓகேங்களா. இன்கேஸ் யாராச்சும் சிக்காக இருந்தாவோ இல்லை வந்து ப்ரெக்னென்சியாக இருந்தாவோ அவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன ரூம் மாதிரி கீழே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வச்சுக்குவாங்க போல் எமர்ஜென்சிக்காக. ஸோ இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ரூமை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு லேம்ப் இருக்குது. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக பார்க்கும்போது இங்கே பாருங்கள் சின்ன கிச்சனும் இருக்குது. இது வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் இங்கே வச்சுருக்காங்களே தவிர்த்து மற்றபடி இந்த சர்ச்சுக்குள்ளேயே எல்லாமே நிறைய இருக்குது. பட்டு ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிற எல்லோரோட வீட்டுக்கு அடியிலையுமே வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டே டைமில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி அவங்களோட வீட்டுக்கு அடியில் ஒரு சின்ன பாதாள அறை மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. சம்டைம்ஸ் இங்கே ஹாரன் அடித்து கேட்கும்போது எல்லாருமே அதுக்கு அடியில் போயிடுவாங்க கைஸ். இங்கே ஒரு ரூட் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே போக முடியாது. பட் இப்போ நமக்கு எக்ஸிட் தான் போகணுமே. ஸோ நம்ம அப்படியே வெளியே கிளம்பலாம் வாங்க. வெளியே வந்துட்டு உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன். ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.